First question, the number of four-digit number with no two digits common is option A 4536, option B 3024, option C 5040, option D 4823. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நமக்கு சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் ஜூன் 2011 இருந்து கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சரை உங்களுக்கு இத்தனை நேரம் கெஸ் பண்ணிருப்பீங்க. இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4536. இது எப்படி வந்துச்சுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். தி நம்பர் ஆஃப் 4 digit நம்பர் வித் நோ 2 digits காமன் இஸ். இதோட ஆன்சர் என்ன சொன்னேன்? ஆப்ஷன் ஏ 4536 சொன்னோம் இல்லையா? அதாவது 4 digit நம்பர் ஃபார்ம் பண்ணும்போது அதுல எந்த ரெண்டு டிஜிட்டும் காமனா இருக்கக்கூடாது. அதே மாதிரி எத்தனை 4 digit நம்பர் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத இங்க சொல்லிருக்காங்க. எந்த ரெண்டு நம்பரும் நமக்கு ரிப்பீட் ஆகக்கூடாதுன்றது அதுல இருக்க க்ளூ நமக்கு. இப்போ 4 digit நம்பர்னா மொத்தம் வந்து 4 digit ஃபில் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போலாம். லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் நான் 0 போட்டேன்னு வைங்க. இந்த இதுல ஃபர்ஸ்ட் டிஜிட் நான் 0 ஃபில் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இது மூணு போட்டேனாக்க ஏதாவது ஒரு நம்பர் நானே போடுறேன். 1 2 3 போட்டேன். இப்போ இந்த நம்பர் வந்து 123 அப்படி பார்த்தாக்கா இது வந்து 3 digit நம்பர் மாதிரி வந்துரும். சோ ஃபர்ஸ்ட் நம்பர் நமக்கு என்னவா இருக்கக்கூடாது? 0வா இருக்கக்கூடாது. அதே மாதிரி 4 digit நம்பர்னாக்க ஒண்ணுக்கு அந்த நம்பர்ஸ் டிஜிட்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகாம வரணும். நோ 2 digits காமன் சொல்லிருக்காங்க உங்களுக்கு. இப்போ இந்த இது எப்படி பண்ணுன்றத பார்க்கலாம். ஃபார் எனி 4 digit நம்பர் இப்போ இந்த நம்பர் நம்ம ஃபார்ம் பண்றதுக்கு எதுல இருந்து இது வரைக்கும் எடுத்துக்கலாம்? அந்த செட் 0 to 9 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் ஃபில் பண்ணலாம். அப்போ ஒரு பாக்ஸ் நம்ம 4 digit நம்பர் ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு பாசிபிலிட்டி எத்தனை நம்பர் வச்சு இதை ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 to 9 வரைக்கும் இருக்க எந்த நம்பர் வேணாலும் ஃபில் பண்ணலாம். பட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் நமக்கு என்னவா இருக்கக்கூடாது? 0வா இருக்கக்கூடாது. இந்த 0வா இருந்துச்சுன்னா 3 digit நம்பரா மாறிடும். அப்ப ஃபர்ஸ்ட் டிஜிட்ல மட்டும் என்ன போட மாட்டோம்? 0 போட மாட்டோம். அப்ப டோட்டலா நமக்கு எத்தனை சாய்ஸஸ் இருக்கு? 0 to 9 நாக்க எத்தனை சாய்ஸஸ் இருக்கு? 10 சாய்ஸஸ் இருக்கு. 10 சாய்ஸஸ்ல ஃபர்ஸ்ட் டிஜிட்ல நான் எதை போட மாட்டேன்? 0 போடக்கூடாதுன்றனால மீதி எத்தனை சாய்ஸஸ் தான் இருக்கும் அப்படின்னா 10 சாய்ஸஸ்ல 0 போட முடியாது அப்படின்னா எத்தனை சாய்ஸஸ் இருக்கும்? 9 சாய்ஸஸ் இருக்கும். அப்ப 0 தவிர மீதி 1 to 9 குள்ள எந்த நம்பர் வேணாலும் இதல ஃபில் பண்ணலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 னு ஃபில் பண்றேன். இப்ப அடுத்த நம்பர் நமக்கு அடுத்த டிஜிட் நான் ஃபில் பண்ணனும் இல்லையா? அப்ப அந்த அடுத்த டிஜிட் நான் ஃபில் பண்ணும்போது இந்த 4 வந்து நமக்கு அடுத்ததுல வரக்கூடாது. அப்ப இந்த 4 நமக்கு வரக்கூடாது அப்படின்னா ஏற்கனவே நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்ல 0 சேர்க்கல இல்லையா? அப்ப அந்த 0க்கு பதிலா இங்க 4 வரக்கூடாது அப்படின்னா டோட்டலா 10 சாய்ஸஸ்ல எத்தனை சாய்ஸ் இருக்கிறதா அர்த்தம்? 9 சாய்ஸஸ். ஃபர்ஸ்ட் டிஜிட்ல நம்ம 0 வராத மாதிரி பாத்துட்டோம். 0 வந்துச்சுன்னா 3 டிஜிட் நம்பரா மாறிடும். செகண்ட்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் டிஜிட்ல போட்ட 4 வராத மாதிரி நான் போட்டுறேன். அப்படினாக்க எனக்கு டோட்டலா 10 சாய்ஸஸ்ல எத்தனை சாய்ஸஸ் இருக்கிறதா அர்த்தம்? 9 சாய்ஸஸ் இருக்கிறதா அர்த்தம். அப்ப நான் செகண்ட் நம்பரை நான் என்ன ஃபில் பண்றேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 அப்படின்னு ஃபில் பண்றேன். இப்ப அடுத்த டிஜிட். இப்ப தேர்ட் டிஜிட் நான் ஃபில் பண்ணனும். தேர்ட் டிஜிட் நான் ஃபில் பண்ணும்போது எனக்கு இந்த 4 வரக்கூடாது, 1 வரக்கூடாது. அப்ப இந்த 4ன்ற நம்பர் இங்க வந்துச்சுன்னா ரிப்பீட் ஆகும். தேர்ட் டிஜிட்ல 1ன்ற நம்பரும் தேர்ட்ல வந்துச்சுன்னா ரிப்பீட் ஆகும். சோ இங்க क्वेश्चन என்ன கொடுத்தாங்க? நோ 2 digits காமன் அப்படின்னு கொடுத்தாங்கல. இந்த ரெண்டு நம்பரும் ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்ப டோட்டலா 10 சாய்ஸஸ்ல ரெண்டு நம்பர் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா எத்தனை சாய்ஸஸ் இருக்கும்? 8 சாய்ஸஸ் இருக்கும். அப்ப தேர்ட் நான் இப்ப நான் போட்டுற எக்ஸாம்பிள்ல பொறுத்த வரைக்கும் 4ம் 1ம் வராத மாதிரி பாத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து 2 ஃபில் பண்றேன். இப்ப மூணுமே வேற வேற டிஜிட் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த சாய்ஸ்ல ஃபோர்த் டிஜிட் நான் ஃபில் பண்ணனும். ஃபோர்த் டிஜிட்ல பாத்தீங்கன்னா என்ன நம்பர் நமக்கு வரக்கூடாது? 4 வரக்கூடாது, 1 வரக்கூடாது, 2 வரக்கூடாது. ஏன்னா இந்த மூணு நம்பர் நமக்கு இந்த ஃபோர்த் டிஜிட்டா வரக்கூடாது. ஏன்னா क्वेश्चनல நோ 2 digits காமன் சொல்லிருக்காங்க. அப்ப மூணு நம்பர் நமக்கு வரக்கூடாது. டோட்டலா எத்தனை சாய்ஸஸ் இருக்கு நமக்கு? 10 சாய்ஸஸ் இருக்கு. சோ 10 சாய்ஸஸ்ல மூணு நம்பர் போயிடுச்சு அப்படின்னா எத்தனை சாய்ஸ் தான் இருக்கு நமக்கு? 7 சாய்ஸஸ் தான் இருக்கு. அப்ப 7 சாய்ஸஸ் எது இருக்கலாம் அப்படின்னாக்க 1 to 4 தவிர மீதி எதுனாலும் இருக்கலாம். அப்ப நான் 0 கூட போட்டுக்கலாம். இப்ப நான் ஒரு நம்பர் 4 digit நம்பர் ஃபார்ம் பண்ணிட்டேன். எந்த ரெண்டு டிஜிட்டும் ரிப்பீட் ஆகாத மாதிரி ஒரு பாசிபிலிட்டி நான் ஃபில் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எத்தனை 4 digit நம்பர் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப क्वेश्चनல டோட்டலா 10 சாய்ஸஸ் நமக்கு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு 9 சாய்ஸஸ் அந்த 0 தவிர. அதனால 10ல 1 0 போயிடுச்சுனா 9 சாய்ஸஸ் வந்துரும். செகண்ட் பிளேஸ்ல அந்த 0 சேர்த்துக்குவோம். ஆனா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போட்ட நம்பரை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டலா 9 சாய்ஸஸ் ரிப்பீட் ஆகும். அடுத்த தேர்ட் பிளேஸ்ல நமக்கு ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ல போட்டுருக்கோம் இல்லையா? அந்த நம்பர்ஸ் வந்து தேர்ட்ல வரக்கூடாதுன்றனால அதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் 10 சாய்ஸஸ்ல ரெண்டு டிஜிட் போட்டுட்டோம் அப்படின்றனால 8 சாய்ஸஸ் வரும். அடுத்து ஃபோர்த் பிளேஸ்ல நமக்கு மூணு டிஜிட் ஃபில் பண்ணிட்டோம். அதே நம்பர் நமக்கு ஃபோர்த் பிளேஸ்ல வரக்கூடாதுன்றனால டோட்டலா 10 சாய்ஸஸ்ல இருந்து 7 சாய்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். இப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் அப்படினும் போது என்ன ஃபார்ம் நமக்கு 9 into 9 into 8 into 7